ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு மார்னிங்லேருந்து ஒரு ஆஃப்டர்நூனுக்கு ட்ரேடே கிடைக்கல. 2 o'clock மேலே தான் நமக்கு ஒரு ட்ரேட் கிடச்சிது. ஆக்சுவலாக பார்த்தோன்னா நம்ம பண்ணுற வழக்கமாக எப்போயும் நம்ம 50 வச்சு நம்ம மார்க் பண்ணுவோம்ல, 0.5லேருந்து 0.618 வரைக்கும் பண்ணுவோம். ஸோ எப்போயாவது அங்கே ரீட்ரேஸ் பண்ணி நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்ம எப்போயுமே ஆர்டர் எடுப்போம். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லாமல் எந்த பக்கமும் ட்ரேட் எடுக்கலை. ஸோ வெயிட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 1 o'clock மேலே ஜஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. சரி, அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணோம். எக்ஸிக்யூட் பண்ணிது ஆல்மோஸ்ட் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 90 பாயிண்ட் வந்துச்சு. ஸோ அந்த 90 பாயிண்ட்டை மட்டும் கேப்சர் பண்ணியிருந்தால் கூட இன்றைக்கி நமக்கு போதுமானது. ஏன்னா எதுவுமே தெரியாமல் மார்க்கெட்டில் கொண்டு நம்ம கேஷ் போட்டு லாஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி சிம்பிளாக ஃபிப்டூல் வச்சு கூட நீங்கள் ட்ரேட் பண்ண முடியுன்றது தான் நான் சொல்ல வர்றது. இல்லைப்பா எனக்கு எதனால் தேவையில்ல, நான் ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் பெருசாக பண்ணோன்னா நீங்கள் இதெல்லாம் பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? சிம்பிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு நம்ம அந்த பேட்டர்ன் பிரேக் ஆனதுக்கப்புறம் எடுத்திருந்தால் ஒரு 90 பாயிண்ட் ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்கலாம். பட் ப்ராப்ளம் என்னென்னா நம்மக்கிட்ட யாருக்கிட்டேயும் பொறுமை இல்லை. அந்த வெயிட் பண்ணி அந்த ட்ரேட் செட்டப் கிடைச்சதுக்கப்புறம் எடுங்க, ப்ராஃபிட்டபுளாக இருங்க. அதுதான் நான் சொல்கிறது. அவசரப்பட்டு போய் லாஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.